ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. ஜெபம் செய்வோம், தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்யணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? பத்தியா மெதுவாக எழுந்துக்கிறீங்களா? நியாயமா? பத்தியா எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? ஏம்மா பாப்பா நீதாம்மா ஜெபம் செய்யலாமா? ஜெபம் பண்ணலாமா? சரி சரி, ரைட் ரைட். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளைக்காக நன்றி. இந்த அருமையான ஆண்டவரே, சம்பக்குடி பகுதியில் இந்த கிராம மக்களோடு கூட ஆண்டவரே இடைப்படும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்லும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரே கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அடியனை மறைங்க, உடைய மனக்கண்களை திறந்தருளுங்க. உடைய சத்தியத்தில் ஆண்டவரே கவனமாயிருந்து சத்தியத்தின்படி நடக்க தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே மக்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். உட்காருங்கம்மா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. சரி, இப்போ இன்னைக்கு ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். கவனமாக கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? தம்பிங்களா? தம்பிங்களா? உன்னதான் என்ன பார்க்கணும், ரைட்டா? யாரை பார்க்கணும்? ஆமாம், என்ன பார்க்கணும் எல்லாரும், ரைட்டா? வெரி குட் வெரி குட். பார்த்தியா, இப்போ தான் அங்கே சொன்ன உங்ககிட்ட சொல்லணும். என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும். வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, இப்போ ஒரு வசனத்தை நாம் முதலாவது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமாம், அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் ரைட் ரைட் இல்லை இவங்க புக் எடுக்கிறாங்க. அப்போஸ்தலர், ஐயோ எவ்வளோ பெரிய புக் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க இன்னைக்கு, சூப்பரா. ஆனால் கண்ணாடியை விட்டு வந்துட்டீங்க. 3வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்கம்மா. புதிய ஏற்பாடு பக்கம் 164. ஐயா சீக்கிரமா. சரி, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. சரி,
இப்போ நாம் போன வாரம் வரல, அது வரைக்கும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு போனேன். சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? எடுத்தீங்களாம்மா? வாசிங்க. குணப்படுங்கள், குணப்படுங்கள். ரைட்டா? வெரி குட். ரைட்டு. இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் வச்சுருக்கிறீங்க, ஆனால் எங்கள்கிட்ட ஒன்றுமே இன்னைக்கு தான் கொண்டு வந்து கண்ணில் காட்டுறீங்க. பொண்ணு வச்சுருந்தா என்ன, நீங்கள் வச்சுருந்தானே, எல்லாருக்கும் ஒன்று தானே. சரி, இன்னைக்கு தான் கண்ணில் காட்டுறீங்க. இன்னைக்கு தான் எனக்கே தெரியுது. பாரு, இவ்வளோ பெரிய புக் வச்சுருக்குறாங்க. சரி, இன்னைக்கு தான் இன்னைக்கு நீங்கள் பதில் சொல்லணும் நிறைய விஷயங்களுக்கு. சரி, ஆமாம். தெரிஞ்சா சொல்லுங்க. தெரிஞ்சது தெரியும், கண்டிப்பாக தெரியும். புக்கு வச்சுருக்கிறவர் தெரியாமல் இருக்குமா? பத்தியா? இதுதான், இதுக்காக தான் நான் சொன்னது. அப்புறம் எதுக்கு வாங்கி வச்சுக்கிறது? பத்திரமா பூட்டி பரன் மேலே வச்சுட்டு தூசி தட்டி பார்க்கறதுக்கா? இப்பெல்லாம் இதெல்லாம் சும்மா கதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் அந்த வார்த்தையை, மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிங்க. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அங்கே அவர் சொல்கிறாரு, நான் இல்லைங்க, நான் பார்க்கலங்க, எனக்கு தெரியாதுங்க, நான் கவனிக்கலைங்க, அது நான் பார்க்க எங்கள் பொண்ணு வச்சுருக்குதுங்க, நான் மேலே வச்சுட்டு இருந்தேங்க, இவ்வளோ நாள் பார்க்கலைங்க, இன்றைக்கி தாங்க பார்த்தேன். இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது இல்லை, சொல்லவும் முடியாது. அவர் கேட்பாரு, ஏமா புக்கு இருக்குது, ஒருத்தர் வார வாரம் கத்திட்டு போகிறாரு, இதெல்லாம் செஞ்சிட்ட பிற்பாடும் நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கான பலாபலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டு கிடையாது, விளையாட்டு கிடையாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ரைட், நம்ம போகலாம். இப்போ கடந்த வாரங்களில் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போனேன். என்ன பண்ணீங்க சொல்லுங்க, உங்க அனுபவங்களை சொல்லுங்க. என்ன நடந்தது பத்தியா? ஒரு வாரம் கேப் விட்டோன்னே எல்லாம் மறந்துடுச்சா? என்னையா? வெரி குட். சொல்லுங்க. பாத்தீங்களா? பாத்தியா? ரைட்டா, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறாரு. ஆனா இவரை பார்க்கவே இல்லை. இவர் எங்க, இவருக்கு கண்ணில் படவே இல்லை. இவரு இருந்தாரா? பின்னாடி இருந்தாரா? ரைட்டு. அப்ப இனிமே நீங்க முன்னாடி உட்காரணுங்க. நீங்க தான் முன்னாடி வரணும். ஏன் பின்னாடி உட்காடுறீங்க? எதுக்காக பின்னாடி உட்காரு? ஞாபகம் வச்சுங்க, புரிஞ்சுக்குங்க. நீங்க எல்லாம் ஏன் பின்னாடி உட்காரணும்? நீங்க எல்லாம் முன்னாடி வரணும். ரைட்டா? சரி, இப்போவாது கொஞ்சம் முன்னாடி வாங்க, முயற்சி பண்ணுங்க. இப்படிலாம் வாங்க, முன்னாடி நான் கண்ணில் பார்க்குற மாதிரி உட்காருங்க. அதெல்லாம் நல்லது. வாங்க, நல்ல விஷயங்களை உடனுக்குடனே செஞ்சிடணும். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. வாங்க 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 உட்காருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க பேரு? பூமிநாதன். பூமிநாதன். ரைட், வெரி குட், வெரி குட். சரியா? அப்ப ஐயா ரொம்ப அழகா, கிறிஸ்பா, ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னாரு சொல்லுங்க. சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறமா சொல்லுங்க. என்ன சொன்னாரு? காலையில எழுந்தவுடன். கரெக்ட். நீ சொல்லுமா, நீ தான் கரெக்ட். வாமா, முன்னாடி வாமா, நீ வாமா, நீ தான் கரெக்டா சொல்ற. சொல்லுமா. இந்தம்மா. காலையில எழுந்தவுடன் ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு அடுத்து திரும்பி ஏசப்பா ஸ்கூல் இன்னைக்கு நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ஏதாச்சும் தெரியலாட்டி ஏசப்பாட வேண்டிட்டு நம்மளுக்கு மூளையை வளர்த்துட்டு அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு ஏசப்பாட ஜெபம் பண்ணிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு காலையை தூங்கிட்டு அது சாப்பிட்டு தூங்கிட்டு காலையை எழுந்துச்சு திரும்பி ஏசப்பா ஜெபம் பண்ணிட்டு. சூப்பர் 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 சூப்பர்மா, சூப்பர்மா, சூப்பர். சரி, பையனுங்க, பையன் பொண்ணு சொல்லிச்சு. பையன்களை யாருப்பா? யார் சொல்றது? வாங்கப்பா. யார் பையன்களை யார் சொல்றாங்க? அந்த பைபிள் வாங்கினவ யாரு? நீ தானே? நீ தானே? வா வா, நீ தான். வா, நீ தான். நீ வாங்கினியா பைபிள்? வா வா, சொல்லுவா. என்ன பண்ண சொல்லு. மூஞ்சி கழுவிட்டு முகம் கழுவிட்டு ஐயா ஏம்மா கதையை மாத்திட்டாமா இவன்? நல்லா சொல்லுமா. முகம் கழுவிட்டு ஒன்னா ஸ்கூலுக்கு போயிடுறியா? எங்க ஜெபம் பண்ணணும்?
வீட்டில் எங்கே? மூலையில. ஒரு மூலையில். எந்த மூலையில்? வீட்டு மூலையில். வீட்டு மூலையில். சரி, ஓகே. வெறும் அப்படியே போய் ஜெபம் பண்ணுவியா? ஒரு பாய் போட மாட்டியா? ஒரு பாய் போட்டு சுத்தம் பண்ணி அந்த இடத்துல முட்டி போட்டு அதெல்லாம் சொல்லணும்ல. சொல்லு 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 சொல்லு. அந்த இடத்துல ஊத்திட்டு என்ன ஜெபம் பண்ணுவேன்? என்ன ஜெபம் பண்ணுவேன் சொல்லு. என்ன ஜெபம் பண்ணுவேன்? ஏசப்பா நல்லா படிக்கணும். நல்லா எடுத்த உடனே நல்லா படிக்கணும். ரைட். அடுத்தது சொல்லு. நல்லா சொல்லு. நல்லா. வெரி குட். ரைட். அடுத்தது அம்மா அப்பா நல்லா இருக்கணும். அப்போ நீ எல்லாம் இது வரைக்கும் ஜெபம் பண்ணியா? ஏம்மா நீ ஜெபம் பண்ண மாதிரி தெரியலையா? பண்ணியா? பண்ணுவேன் பத்தியாம்மா. என்னம்மா இது பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? எப்போவாது பண்ணுறதா? பண்ணுறேன்னு சொல்லணும். பண்ணிட்டு இருக்கிறேன். ரைட். வெரி குட். ரைட். சரிம்மா, நல்லா கவனிங்க. இது வந்து மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறேன். தயவு செய்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவம் நிச்சயமாக இந்த ஒரு வாரம் கேப்பு, ஒரு வாரமா 2 வாரம் இல்லையா? 2 வாரம் ஆச்சா? போன வாரத்துக்கு முந்தின சண்டே வந்துட்டு போனேன். அப்போ உங்களுடைய அனுபவம் கண்டிப்பாக பேசியிருக்கோம். ஆனால் இன்னும் நீங்கள் பேசலை. தயவு செஞ்சு இனியாவது பண்ண ஆரம்பிங்க. இன்னையிலிருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா? ஐயா நீங்கள் சொன்னீங்களம்மா போன முறை சாட்சி சொன்னீங்க. கால் இது நல்லா ஆயிடுச்சின்னு சொன்னீங்களா? நல்லா ஆயிடுச்சா? பின்ன அப்போ அடுத்து அதோட நல்லானோன்னு மறந்துடுதா? அப்புறம் சொல்லவே இல்லையே. இப்போ அடுத்து தொடர்ந்து செய்யணும்ல. அடுத்து வரணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு. இப்போ தொடர்ந்து செய்யணும். கரெக்டா? ரைட்டா? இப்போ ஐயா வந்து அன்னைக்கு ஒன்றும் எனக்கு நடக்கலை அப்படின்னாரு. இப்போ நடந்திருக்கணுமா இல்லையா? பண்ணீங்களா? ஐயா வெறும் ஒன்றும் நடக்கலைன்னா இப்படி நடக்கும். நீங்கள் செஞ்சீங்களா? நான் தான் கேட்குறேன். நீங்கள் செஞ்சீங்களா? செஞ்சிருந்தா கண்டிப்பாக நடக்கும். ஏன் நடக்காமல் போகும்? எல்லாருக்கும் நடக்குதுல்ல. எனக்கு நடக்குது, தம்பிக்கு நடக்குது. இதை பாப்பாலாம் என்ன அழகாக பேசுனாங்க பற்றியா? நீங்கள் பேசணும்ல. உங்களுக்கு நடக்கணும் இல்லை, நடந்திருக்கணும் இல்லை. சரி, இனியாவது செய்யுங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள வரலாம். இன்னைக்கு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாவத்தை தொலைக்கிறதுக்கு உங்க வழக்கம் என்ன? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வழக்கம் பாவத்தை தொலைக்கிறதுக்கு உங்க வழக்கம். உங்க வழக்கம். உங்க பழக்கம் இருக்கு இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு வழக்கம், நீங்க ஒரு பழக்கம் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. தாராளமா சொல்லணும். அப்படி செஞ்சா பாவம் போயிடுமா? போவாதா? போயிடும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. அன்னதானம் பண்ண போயிடும். அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஐயா வந்து அன்னதானம் பண்ணா பாவம் போயிடும் அப்படின்றார். ரைட்டா? அன்னதானம் பண்ணா பாவம் போயிடும் அப்படின்றார். நீங்க கரெக்டா? அது கரெக்டா? சொல்லுங்கம்மா. உங்களதான் கரெக்டா? ஒன்றும் கரெக்டா இல்லையா? ஆமா, அதுதாங்க. அப்ப அதை தான் சொன்னாரு. இப்ப நீங்க கரெக்டான்னு சொல்லணுமா? கரெக்டா? ஆமாவா இல்லையா? நல்லது பண்ணா பாவம் போயிடுமா? ஒரு கொலை பண்றான். கொலை பண்ணிட்டா அன்னதானம் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சா? அப்புறம் அதுக்காக பண்றது இல்லையா? ஒரு பாவத்தை பண்ணிட்டு அன்னதானம் பண்ண போயிடுமா? போகாது. கரெக்டா? போகாது. ரைட்டா? அது உங்க வழக்கம் இல்லையே. அது உங்க வழக்கமா? நான் உங்க வழக்கத்தை கேட்டேன். உங்க வழக்கம் நீங்க என்ன இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்க? இது வரைக்கும் சொல்லு. கரெக்ட். வெரி குட். எந்த அடிப்படையில்? ரத்தத்தினால தான் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்ற ஒரு நியதி இருக்கு. அந்த அடிப்படையில் நான் என்ன பண்ணேன்? கோழியோ ஆட்டையோ கொண்டு போய் பலியிட்டு
என்னுடைய பாவத்தை தொலைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளவு காலம் அதை பண்ணிட்டு இருந்தேன். ரைட்டா? இது ஒரு வழக்கம். இன்னொரு வழக்கம் என்ன நம்ம செய்வோம் அப்படின்னா, ஒரு திருத்தலங்கள் இருக்கு இல்லையா, திருத்தலங்களில் போய் அங்கே குளம் இருக்கும். அந்த குளத்துல இப்போ காசி இருக்கு, காசியில் போய் என்ன பண்ணுவாங்க, மூழ்கி வெளியே வந்தா, முழுகிட்டா என்ன ஆயிடும், பாவம் தொலைஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம பண்றோம் இல்லையா? கரெக்ட். சரி, அடுத்தது என்ன பண்ணுவோம், நான் சில விஷயம் சொல்றேன், நான் பார்த்தது. அதாவது அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொம்பை எடுத்து அடிக்கிறார் ஒருத்தர். அவர் ஒருத்தர் அடி வாங்குறார். ஏன் அடி வாங்குறாருன்னா பாவத்தை தொலைக்கிறதுக்காக. இது ஒரு வழக்கம் இருக்கு, இது ஒரு வழக்கம். இன்னொரு வழக்கம் என்ன தெரியுமா, குனிய வச்சு முதுகில் அடிக்கிறது கையால, பயங்கரமா அடி. நீங்க பார்க்கல, ஆனா இருக்கு. இப்ப இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இதுல இவனு இருக்கு. ஆனால் இதுல எல்லாம் பாவம் என்ன பண்ணாது, போகாது. பாவம் என்ன பண்ணாது, போகாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். எதுக்காக வந்தார்? உங்களுடைய என்னுடைய பாவங்களை போக்குவதற்காக, பாவத்தை நீக்கி நம்மை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார் கேளுங்கம்மா, கேக்குறீங்களா? வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, சிலுவையில அவர் இந்த ஆடு பலியிடுறாங்க இல்லையா, கோழி பலியிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னையே பலியாக கொடுத்தார். பலி கொடுத்து என்ன பண்ணார், சிலுவையில் அவர் ஆணி அடிச்ச போது, தலையில முட்கிரீடம் வைத்த போது, கால்கள் ஆணி அடிச்ச போது ரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டிருக்கிறார். ரைட்டாமா? இப்ப நாம தெரிந்தோ தெரியாமலோ சில பழக்கங்களை நாம் வைத்திருக்கிறோம். நமக்குள்ள அந்த பழக்கம் இருக்கிறது. ஆனால் உண்மையான நிவர்த்தி என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்கும். தன்னுடைய தூய ரத்தத்தை அவர் சிலுவையில சிந்தி நம் அனைவரையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இங்க வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். எப்படி மனம் திரும்புறது? எப்படி மனம் திரும்புறது? ஆண்டவர் தான் நமக்காக மன்னிச்சிட்டாரு, சிலுவையில ரத்தம் சிந்தினாரு என்று நீங்க கேட்கலாம். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், சிலுவையில மரிச்சார், மரித்து ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தினால நம்ம கழுவினார். அதை நாம் விசுவாசிக்கிறதன் மூலமாக நாம் குணப்பட முடியும். ஆண்டவர் வந்தார், சரி, ஆமா, உண்மைதான். அதை தான் நாங்கள் சுவிசேஷமாக உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு வந்தாருங்க, இந்த வார்த்தையை அவர் கொடுத்தார் என்று நாங்க இந்த வேதத்தை சாட்சியாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். அவருடைய சீஷர் இந்தியாவிற்கு வந்தார், அதிலும் குறிப்பாக தமிழகத்திற்கு வந்தார், தமிழகத்திலும் குறிப்பாக சென்னைக்கு வந்தார். சென்னையில அவரும் மரித்து அவருடைய ரத்தமும் சிந்தப்பட்டிருக்கிறது இந்த பூமியில. அப்ப நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் எந்த ரத்தத்தினால நிவர்த்தி செய்யப்படும் என்றால் ஆண்டவருடைய தூய ரத்தத்தினால. உங்க எல்லாருக்கும் தெரியும், இப்ப இங்கெல்லாம் உங்க வழக்கம் இருக்கிறது. ஆனா பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு இல்லையா, உங்க கோயில் இப்ப தஞ்சாவூர், சிதம்பரம், இந்த இப்ப மீனாட்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் எல்லாம் என்ன நடக்கிறது என்றால் ஒரு பலிபீடம் இருக்கும், இருக்கா, ஒரு பலிபீடம் இருக்கும். ஆனால் அந்த கோயில் எல்லாம் பலி நடக்காது. தெரியுமா உங்களுக்கு? அந்த கோயில் என்ன பண்ண முடியாது, பலி செலுத்த முடியாது. தெரியுமா உங்களுக்கு? வெட்ட முடியாது.
ஆனா பலிபீடம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இருக்கு. ஏன் இல்லை? ஏன் இப்ப பலி கிடையாது? பலிபீடம் இருக்கு, ஏன் பலி கிடையாது என்றால், ஆண்டவர் நம் அனைவருக்கும் மரித்தார், அனைவருக்கும் பலியானார் என்பதற்காக அங்க ஒரு காலத்துல பலி இருந்தது. அதன் அடையாளமாக தான் அந்த பலிபீடத்தை அங்க வச்சிருக்கிறாங்க. பலிபீடத்தை அடையாளமா இன்னும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பலிபீடத்துல பலி கிடையாது, பலி கிடையாது. சிலர் இங்க சின்ன சின்ன கோயில்கள்ல நம்ம வழக்கத்துல நம்ம செஞ்சுக்கிறோம், ஆடை கோழிய பலி செலுத்துறோம். ஆனா நிதர்சனமான வழக்கம் என்பது எங்கேயுமே பலி செலுத்துற வழக்கம் எங்கேயுமே கிடையாது. ஏன் கிடையாது என்றால், ஆண்டவர் மரித்து விட்டார், நம் அனைவருக்கும் மரிச்சிட்டாரு. அந்த பலிதான் நிரந்தரமான பலி. ஆகவே பலி நிறுத்தப்பட்டது என்பதற்கு அடையாளமாகத்தான் எந்த கோயில்லையும் இப்ப பலி செலுத்துவது கிடையாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நியாயமா? 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 என்னம்மா தலையை குஞ்சிட்டா நியாயம் இல்லைன்றீங்களா? சரி, நல்லா இங்க பாருமா, பத்தியா என்ன கவனிக்கணும்னு சொன்னா நீங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிறேன், நீங்க பாட்டுக்கு உங்க பக்கம் வேலை பண்ணிட்டு இருந்தா என்ன? இப்ப நான் என்னம்மா சொன்னேன் சொல்லுமா? பக்கம் சொல்லுமா, நான் என்ன சொன்னேன் சொல்லுமா? சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அதை தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். மனம் திரும்புங்கள், நம்முடைய பாரம்பரிய வழக்கங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இவ்வளவு காலம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஒரு கடந்த வாரத்துல ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னேன்? ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் சொன்னா, அற்புதம் செய்கிறவர் சொன்னா. ஏமா என்னம்மா? ஏமா அதை கூப்பிடுறதுக்கு நீ ஏமா சிரிக்கிற? இல்லை, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இல்லை நான் பேசுறது நிறுத்திடலாமா? நீங்க பேசுங்க, நீங்க பேசலாம் தாராளமா, நான் நிறுத்திடுறேன். நீங்களும் பேசிக்கின்னு நானும் பேசுறது அர்த்தம் இல்லை. நீங்க கேட்கறது வேஸ்ட். புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. சரி, நல்ல கவனிங்க. இப்ப ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். எல்லா அடையாளங்களையும் சொன்னேன், நிறைய காரியங்களை சொன்னேன். சின்ன பையனுக்கு என்ன செஞ்சாரு, பெரியவங்களுக்கு என்ன செஞ்சாரு, கிட்னி ஃபெயிலியரு, மரித்தவனை எழுப்பினாரு, குருடனை பார்வையடை செஞ்சாரு, குஷ்டரோகிக்கு குணப்படுத்தினாரு, நொண்டிய முடவனை எல்லாரையும் குணப்படுத்தின எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சொன்னா, எல்லாத்தையும் சொன்னேன். சொல்லிட்டு அடுத்தது நாம என்ன செய்யணும் என்று சொன்னேன் இல்லையா? அந்த பிள்ளைகளும் வந்து என்ன பண்ணாங்க? சாட்சியா அவங்களுக்கு சொன்னாங்க. இப்ப நாம இப்ப ஐயா சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் நடக்கல. எப்படி நடக்கும்? புரிந்து கொள்ளுங்கள். நாம ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப எல்லாம் சொன்னா, நான் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தில் பலப்பட வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பாவ மன்னிப்புக்கு பிறகுதான் எல்லா விஷயங்களும் நடக்கும். தொடர்ந்து இப்ப என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நான் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, எனக்காக மரிச்சிரே, எனக்காக இந்த பூமிக்கு வந்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, என்னை மீட்க வந்தீரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த செய்தி இப்பதான் தெரிஞ்சது, நான் விசுவாசிக்கிறேன், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், உம்மை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று நான் சொல்ல வேண்டும், அறிக்கையிட வேண்டும். விசுவாசம் என்பது அதுதான் இல்லையா? இப்ப ஒருத்தர் வர, இப்ப நான் பேசுறத நீங்க கேட்கறீங்க, எப்படி கேட்பீங்க? என் மேல நம்பிக்கை இருந்தா தான் கேட்பீங்க இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் கேட்பீங்க, பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாட்டுக்கு எழுந்து போயிடுவீங்க இல்லையா? அப்ப ஆண்டவர் மீது விசுவாசம் எப்படி வரும்? அவரை நம்பினால் வரும். அவர் செய்ததை நீங்க நம்பினால் நீங்கள் அவரை விசுவாசிக்க முடியும். அப்ப அவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் என்ன செய்தார், எனக்காக என்ன செய்தார் என்பதை நான் அறிந்து கொண்டால் மட்டுமே நான் அவரை விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க.
தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே வரோம். இன்னும் நிறைய இருக்கு, இதோட போல இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்து 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 அடுத்துன்னு நிறைய காரியங்களை அதையெல்லாம் நான் செய்து கொண்டு வரும் பொழுதுதான் மாற்றங்கள் நமக்குள் வரும். சும்மா எடுத்த உடனே இப்ப மந்திரவாதி இப்போ ஒரு மேஜிக் பண்றாங்க. மேஜிக் என்ன பண்றான், இப்படி ஜூம் அப்படின்னா என்ன நடக்குது, ஒரு ஆள் வந்து நிற்கிறார். அப்படி நடக்காது, நீங்க அப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த காரியத்தெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் யதார்த்தமான காரியங்களை நமக்கு செய்வார். என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது, உங்களுக்குள் கிரியை நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்குள் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்போ பெருசா தெரியுப்பா, ஒரு வீடு கட்டுறாங்க இல்லையா, ஒரு வீடு கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க, முதல்ல அந்த இடத்த வந்து பார்ப்பாங்க, இடத்த அளப்பாங்க, அளந்ததுக்கு அப்புறம் மார்க் பண்ணுவாங்க, மார்க் பண்ணதுக்கு அப்புறம் குழி நோண்டுவாங்க, குழி நோண்டதுக்கு அப்புறம் அந்த கடைக்கால் போடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. கடைக்கால் போட்ட உடனே முடிஞ்சிருமா, கடைக்கால் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி தளங்கள் போட்டு ஒரு முதல் மாடி, 2 மாடி, 3 மாடி, அறைகள், அறைகளுக்குள்ள தேவையான காரியங்கள் இதெல்லாம் செஞ்ச பிற்பாடு தான் அது ஒரு வீடாக நமக்கு தெரியும். எடுத்துக்கொண்டு தெரியுமா? ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வீடு, இப்போ ஒரு பெரிய வீடு இங்க இருக்கு அப்படின்னா அந்த வீடு வந்து இவ்வளவு பெருசா வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்கிறது. அப்போ உங்களுக்குள் அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது, நம்புங்கள். இது நடக்கல, ஐயா சொல்றாரு, எனக்கு ஒண்ணு நடக்குது, நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் நெருங்க நெருங்க அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். அவர் என்னோடு கூட பேசுகிறத காதுல நான் கேட்குவேன். ரைட்டா? இப்ப பாருங்களேன், இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 835 பக்கம் 835 21வது வசனம். 835 21வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க, நீங்க அப்புறம் எடுங்க. வாசிக்குமா, எடுத்துட்டீங்களாமா? 21 835 21 30வது அதிகாரம். அங்கதான் கரெக்ட். வாசிங்கம்மா 21. நீங்கள் நல்லா கவனி, கொஞ்சம் சத்தமா சொல்லு, வாசிக்குமா. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கண்டிப்பா கேட்கும், ஆண்டவர் சொல்லுவார். அப்ப எப்ப நான் கேட்பேன்னா, அவர் கூப்பிடுற அவர் சல்ல பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு இப்ப எப்படி நினைச்சுக்க, ஒரு ரேடியோ இருக்கு இல்லையா, ரேடியோ இருக்கு. இப்ப அந்த ரேடியோல தான் மியூசிக் பாட்டு வருதா, இல்ல வேற இடத்துல பாடுறாங்களா? ரேடியோல பாட்டு வருதா, இல்ல வேற இடத்துல பாடுறாங்களா? ரேடியோல பாடுறாங்களா? ரேடியோக்குள்ள யார் பாடுறது? ஏமா, நான் கேட்ட கேள்வி புரியுதா இல்லையா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரேடியோக்குள்ள பாடுறாங்களா? எங்க இருந்து வருது? அலைகள் மூலமா இல்லையா? அப்ப ஃப்ரீக்வன்சி, இப்ப இந்த ரேடியோ அலைகள் இந்த காத்துல இருக்கு. இப்போ மெட்ராஸ், திருச்சி, நிறைய இடங்கள்ல ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? கரெக்டா? நிறைய இடங்கள்ல அந்தந்த ஸ்டேஷனை வச்சு அங்க பாட்டை ஒளிபரப்புவாங்க. உங்க ரேடியோவில் ஒரு ரிசீவர்னு ஒன்று இருக்கும். அந்த ரிசீவர் என்ன பண்ணும், அங்க பாடுற பாட்டை அங்க டிரான்ஸ்மிட் பண்ணாக்கா அந்த ரேடியோ அதை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமா. இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு இப்ப இந்த அலை காத்துல அந்த ரேடியோ அலைகள் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா இப்ப யாரும் நம்ம என்ன பண்ணல, பாட்டு பார்க்கல, கேட்கல. கரெக்டா? எப்போ கேட்பீங்க? அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டா டேர்ன் பண்ணி, மெட்ராஸ்னா மெட்ராஸ், திருச்சினா திருச்சி, அதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க. எஃப்எம் ரேடியோவில் அந்த எஃப்எம் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 93.8.
இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த அலைவரிசைக்கு நேராக அந்த ரேடியோவை திருப்பி நீங்கள் வச்சா அந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம். அப்படி அந்த அலைவரிசைக்கு வரலன்னா என்ன ஆகும்? கரன்னு இருக்கும், இறையும். கரெக்டா? அது போல தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன பண்ணல? காதுல கேட்கல. அப்போ கேட்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த சத்தத்தை நான் உணர வேண்டும். அந்த சத்தத்தை உணரக்கூடிய தன்மை எனக்கு வர வேண்டும். அப்போ அந்த தன்மை எப்பொழுது வரும்? நான் என்னை ஒப்பு கொடுத்தால் வரும். நான் மனம் திரும்புகிற அந்த நிலையில என்னை திருப்பினால் அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியும். இப்போ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் உங்கள் காதுகளில் ஒலிக்கும் அல்லது கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நான் கேட்கக்கூடிய மனநிலைக்கு, கேட்கக்கூடிய நிலைக்கு நான் மாறினால்தான் நான் அந்த சத்தத்தை கேட்க முடியும். அப்ப கேட்கக்கூடிய நிலைக்கு நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்காக தான் நாங்கள் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் நமக்காக இந்த சிலுவையில மாண்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம் அனைவரையும் ஆண்டவர் மீட்டு ரட்சித்திருக்கிறார் என்ற அந்த நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப அந்த நற்செய்தியை நீங்கள் என்ன பண்ணணும்? ஐயோ, என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்கறது எப்போ கேட்பீங்க? நம்பினால் கேட்பீங்க, விசுவாசித்தால் கேட்பீங்க. கரெக்டா? அப்ப விசுவாசம் என்பது எனக்குள் வர வேண்டும். விசுவாசம் எப்போ வரும்? கேள்வினால் வரும். கேள்வினா என்ன? கேட்கிறது, கேட்டு புரிந்து கொள்வது, உணர்ந்து கொண்டால், நான் அதை உணர்ந்தால், நம்பினால் எனக்குள் விசுவாசம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை அசட்டை பண்ணி விடாதீர்கள். இதை ரொம்ப சரி, இதோ ஒன்று ஏதோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு விட்டுறாதீங்க. இதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக, நம்புகிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக, கிரியை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இப்போ கிரியை இல்லாத விசுவாசம் என்னதுன்னு போட்டிருக்கு? செத்ததுன்னு போட்டிருக்கு. கிரியை இல்லைன்னா செத்ததுன்னு போட்டிருக்கு. யாக்கோபு 2வது அதிகாரம். டேய் பத்தியா, ஏன் அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க? ஏமா, யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. புதிய ஏற்பாடுமா? புதிய ஏற்பாட்டில் பக்கம் 314மா? ஆ 14 வாசிங்க. என் சகோதரரே கவனிங்க. ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்காது. அல்லேலூயா. ரட்சிக்காது. கிரியை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இப்ப அம்மா சொல்றாங்க இல்லையா, என்கிட்ட புக்கு இருக்கு, என்கிட்டயும் ஒரு புக்கு வாங்கினாங்க. அவங்க வீட்டில் ஒரு புக்கு பெருசா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ஒரு புது பைபிளை முழுசா வச்சுன்னுக்குறாங்க. ஏம்மா போயிடுறீங்களாம்மா? அந்த அக்கா கிட்ட சொன்னாலும் என்கிட்ட சொன்னாலும் ஒண்ணுதான். சரியா நான் முடிக்கிறேன். நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன், குட் நியூஸ் சொல்றேன், நல்ல செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதை விட உங்களுக்கு வேற நல்ல வேலை எதுவுமே கிடையாது. இதுதான் நல்ல வேலை, இதுதான் நல்ல செய்தி. இந்த செய்திக்கு
கொஞ்ச நேரம் செவி கொடுக்கிற அந்த மனநிலை வேணும். எனக்கு போனுங்க, எனக்கு வேற வேலை இருக்குது, அவர் சொல்லி நேர்கிறாரு, என்ன பண்றது, டைம் ஆயிப்போச்சு, சமைக்கணும், ஆடு அங்க கட்டல, அங்க மாடு கட்டல இல்லையா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னாக்கா எனக்கு என்ன பண்ணாது, மைண்டுக்குள்ள இங்க ஏறி இங்க வராது, இங்க வரணும், இங்க வந்தாதான் மாற்றம் வரும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கரெக்டாமா? கடைசியா உட்காந்துக்கிற அம்மா. ரைட், வெரி குட். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் முடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் நிறைய சொல்லுவோம். நீங்க ஆனால் உங்களுக்குள் மாற்றம் வர வேண்டும். மாற்றம் இல்லாம, அதனாலதான் அந்த வசனத்தை மட்டும் கடைசியா வாசிச்சிருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 20வது வசனம். கடைசி அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 20வது வசனம், பக்கம் 164. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மனம் திரும்பினாதான் முடியும், மனம் திரும்பினால் தான் குணப்பட முடியும். மனம் திரும்பாமல் குணப்பட முடியாது, மனம் திரும்பாம குணப்பட முடியாது. நான் என்னுடைய வழக்கத்திலே இருப்பேன். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால். ஊர் சேலம், ஊர் போய் சேர முடியுமா? ஊர் போக முடியுமா? முடியாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கரெக்டாமா? எப்படி முடியும்னு கேக்குறீங்களா? அவன் இப்ப நீங்க எதுக்கு போறீங்களே, நீங்க தான் போறீங்க. அப்ப ஆத்துலயே ஒரு காலு, சேத்துல ஒரு கால் வச்சிருந்தா என்ன பண்ண முடியாது? ஊர் போய் சேர முடியாது. ஆமா, எங்கேயும் போக முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து, தயவு செய்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் என்னமா, ஆடி ஆஃபர் மாதிரி இல்லையா? ஆடி ஆஃபர் மாதிரி. ஆனா டிஸ்கவுண்ட் கேட்காதீங்க. என்ன கேட்க முடியாது? ஆமா, டிஸ்கவுண்ட் எல்லாம் கேட்க முடியாது. அப்ப கொஞ்சம் கவனமாக, அதுக்காக தான் நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு உங்களுக்கு புரியுற அளவுக்கு, புரிந்து கொள்ளுகிற மாதிரி, நீங்க புரிந்து கொள்ளுகிற மாதிரி நாங்க உங்களுக்கு சொல்றோமா இல்லையா? அப்படிதானே சொல்றோமா இல்லையா? புரியுற மாதிரி சொல்றோம்ல. சின்ன குழந்தைக்கும் புரியுற மாதிரி, பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் புரியுற மாதிரி தானே சொல்றோமா? அப்போ நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அதை பயன்படுத்தி கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரத்திற்கு உங்களுக்கு நன்மையாக. எனக்கு இல்லை, நிச்சயமா எனக்கு இல்லை, உங்களுக்கு, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், உங்களுக்காக நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு சத்தம் போட்டு சொல்றதுடைய நோக்கமும் அதுதான். ஏன்னா தூங்கிடக்கூடாது, கவனம் வேற இடத்துல போயிடக்கூடாது. அப்படி போனாலும் இந்த சத்தம் என்ன பண்ணணும், உங்களை எங்க பக்கம் திருப்பணுன்றதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டு சொல்லிக்கிறோம். நான் மெதுவா கூட பேசலாம் தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்கள் அனைவரையும் காப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தட்டுங்க. ஐயா, அவங்க விசுவாசத்தை குறித்து பேசினாங்கல்ல, விசுவாசம்